ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஎஸ் கோட் எப்படி விண்டோஸ் 10 ஆர் 11 டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, இப்போ எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் விஎஸ் கோட்னு போடுங்க. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதை டவுன்லோட் அந்த இதுவை லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா விண்டோஸ் வெர்ஷன் இருக்கும். விண்டோஸ் 10 ஆர் 11 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகிடும். A few moments later. ஓகே, டவுன்லோட் ஆன பிறகு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் மோஸ்ட்லி டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைக் கஸ்டமைஸ் பண்ணாதீங்க அதை எதுவுமே. உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படி டிஃபால்ட்லேயே இருக்கும். அது எங்கள் செக் பாக்ஸ் டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம் எங்கே இன்ஸ்டால் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. அண்ட் இன்ஸ்டால் ஆனே லான்ச் இருக்கும். அது இப்போதைக்கு லான்ச் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட் பேஜில் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அங்கே C++ன்னு இருக்கும் சைடில். ஸோ அதில் வந்து GCC ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டைரக்ட் லிங்க் டு டவுன்லோட் தி இன்ஸ்டாலர் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டால் ஆனோடனே அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது டிஃபால்ட் பொசிஷன்லேயே இருக்கட்டும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனோடனே அதை ரன் பண்ண சொல்லுவோம் ஒரு என்விரான்மெண்ட்டை. இந்த என்விரான்மெண்ட் தான். இந்த என்விரான்மெண்ட் ரன் பண்ணுங்கள். இங்கே கீழே இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா இங்கே இந்த காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் வியூ யூஸ் பண்ணாதீங்க, லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போது திருப்பியும் என்ட்ரு கொடுங்க. இப்போது Y கொடுங்க. இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நம்ம இப்போ விஎஸ் கோட் போய்ட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணலாம். இது என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம் ஒர்க் ஸ்பேஸில். ஸோ ஃபைல்ஸில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணி நம்மளோட எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இங்கே எக்ஸ்ப்ளோரரில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா நியூ ஒர்க் ஃபைல் வேணும்னா நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் பேர் போட்டுக்கலாம். லைக் சாம்பிள் ஒர்க் ஸ்பேஸ் ஆர் சாம்பிள் ஒர்க் ஃபோல்டர் சம்திங் இருக்கு. ஸோ இதை போட்டுட்டு நம்ம செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணோடனே அது ஓப்பன் ஆகிடும் நம்மளோட விஎஸ் கோடில். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் புது ஃபோல்டர்ஸ். இது ட்ரஸ்ட்காக @trustன்னு கொடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம C++ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே இன்ஸ்டால் இருக்கும், அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் உங்களோட கம்பைலரை விண்டோஸ்லேருந்து. ஸோ இது இன்ஸ்டால் ஆனோடனே இதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு போகணும், அந்த என்விரான்மெண்ட்டில் இதை பேஸ்ட் பண்ணணும். அங்கே பாருங்கள் சிஸ்டம் என்விரான்மெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், அதில் பாத் கிளிக் பண்ணுங்கள். பாத் கிளிக் பண்ணி நியூ பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் தான் மேலே இருக்குது. ஸோ லைக் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. கண்ட்ரோல் V கொடுத்து அவ்வளோதான். இங்கே கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். நான் ஏற்கனவே வச்சுருக்கதான் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே அண்ட் கீழே இதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஸ்டால் இருக்கான்னு CMD மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி CMDயில் போடுங்க. CMDன்னு டைப் பண்ணுங்கள். கீழே இங்கே அப்படியே கண்ட்ரோல் V கொடுத்தீங்கனாலே பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் காமிச்சதுன்னா ஓகே இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட். எல்ஸ் நம்ம விஎஸ் கோடில் போய்ட்டு இந்த கோட் ரன் பண்ண முடியும். இந்த கோட் ரன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு வந்து டெர்மினலில் காமிக்கும். இங்கே வந்து C or C++ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. gcc.exe கிளிக் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால அந்த எரர் காமிக்குது. ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ண எப்போவுமே உங்களுக்கு டீபக் கன்சோல் போயிடும். அதை டீபக் கன்சோல்லேருந்து நீங்கள் வந்து டெர்மினல் கிளிக் பண்ணிக்கலாம். டெர்மினல் கிளிக் பண்ணிவிட்டா அங்கே காமிக்க பாருங்க ஹலோ வேர்ல்ட். ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாமே.